இதில் நம்ம இன்டர்மீடியட்னு பார்த்தோம்னா இதை வச்சு பார்த்தாலும் இன்டர்மீடியட்டா இந்த இன்டர்மீடியட்டுக்கும் அண்டு டிரான்சிஷன் ஸ்டேட் என்ன டிஃப்ரெண்ட் இன்டர்மீடியட்டுக்கும் டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இப்போ நம்ம ஒரு ரியாக்ஷனில் ரெண்டு தான் ஃபார்ம் ஆகும் இப்போ நம்ம ஃபிசிக்கல் ப்ராசஸ் கெமிக்கல் ப்ராசஸ் எப்படி சொல்கிறோம் இப்போ வாட்டர் இருக்குது வாட்டர் சாலிட் ஸ்டேட் ரைஸாக இருக்கும் அதே வாட்டர் வந்து லிக்விடாக இருக்குது அதே வாட்டர் வந்து கேஸாக இருக்குது கரெக்டாக வேப்பர் வேற கேஸ் மீனிங் இப்போ இதில் இது ஏன் ஃபிசிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இதில் எந்த ஒரு பாண்டும் பிரேக் ஆகுது வாட்டரில் இருக்கக்கூடிய பாண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கரெக்டாக இந்த பாண்ட் இப்படி தான் இருக்குது இங்கே பாண்ட் பிரேக் ஆயிருக்கா அதாவது ஃபிசிக்கல் ப்ராசஸ் என்னன்னா ஃபிசிக்கல் ப்ராசஸும் கெமிக்கல் ப்ராசஸும் கெமிக்கல் ப்ராசஸ் நம்ம PCl5 இருக்குது இல்லைன்னா சல்ஃபர் ட்ரைஆக்சைடு இருக்குது இப்போ SO2 வரும் ஆக்சிஜன் ஆகும் PCl5ல PCl3 ஆகும் Cl2 வரும் இப்போ அம்மோனியா இருக்குது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கா எலக்ட்ரான் ரிச்சா ஒரு H+ எலக்ட்ரான் டிவிஷன் தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் NH4+ NH4+. இப்போ இது அம்மோனியாவுக்கு ஹைட்ரஜன் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குதா NH4 நைட்ரஜனுக்கு 4 பாண்ட் 3 பாண்டா இருக்குது 4 பாண்டா மாறி ஒரு ப்ளஸ் இது பாண்ட் ஃபார்மேஷனா பாண்ட் ஃபார்மேஷன் SO3 3 ஆக்சிஜனா இருக்குது சல்ஃபர் கிட்ட எத்தனை ஆக்சிஜன் மாறி இருக்குது 2 சல்ஃபர் டை ஆக்சைடு பாண்ட் பிரேக்கா பாண்ட் பிரேக் ப்ராசஸ் இங்க பாரு PCl5 5 குளோரின் ட்ரைகுளோரின் பைகார்பனேட் தான் இருக்கு ஸ்ட்ரக்சர் கரெக்ட்டா இதான் மாறிடுது PCl3 பாண்ட் பிரேக்கா இதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றோம் ஏன் ஒரு பாண்ட் ஃபார்மேஷனும் ஒரு பாண்ட் பிரேக்கிங்கும் நடந்தா தான் அது கெமிக்கல் ப்ராசஸ் ஆனா வாட்டர்ல சாலிட் ஸ்டேட்டோ லிக்விட் ஸ்டேட்டோ இல்ல வேப்பர் ஸ்டேட்லயோ பாக்கும்போது பாண்ட் பிரேக் ஆகறதுல அதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது அத நம்ம என்ன சொல்றோம் ஃபேஸ் ஈக்விலிபிரியம் சொல்றோம் ஃபேஸ் ஈக்விலிபிரியம் என்ன சொல்லுது சாலிட் ஸ்டேட்ல என்ன லிக்விட் ஸ்டேட்ல என்ன கேஸ் ஸ்டேட்ல அது ஃபேஸ் ஈக்விலிபிரியம் அதனால தான் இது பிசிக்கல் ப்ராசஸ் இது என்ன கெமிக்கல் ப்ராசஸ் இப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் A இந்த A ல இருந்து நமக்கு D வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஆகும் இது ரியாக்டன்ட் A அப்படிங்கிறது ரியாக்டன்ட் D அப்படிங்கிறது ப்ராடக்ட் எத்தனை ஸ்டெப் சிங்கிள் ஸ்டெப் A ல இருந்து D கிடைச்சு கரெக்ட்டா PCl3 ல இருந்து PCl5 ல இருந்து PCl ஒரே ஸ்டெப்பா எத்தனை ஸ்டெப் சிங்கிள் ஸ்டெப் கிடைச்சு அதே ரியாக்ஷன் இப்போ A இருக்கு A ல இருந்து எனக்கு B ஃபார்ம் ஆகுது B ல இருந்து C ஃபார்ம் ஆகுது C ல இருந்து D ஃபார்ம் ஆகுது எத்தனை ஸ்டெப் A ல இருந்து B ஒரு ஸ்டெப்பா ஸ்டெப் நம்பர் 1 B ல இருந்து C ஸ்டெப் நம்பர் 2 C ல இருந்து D ஸ்டெப் நம்பர் 3 ஆனா A ல இருந்து D கான ப்ராடக்ட் எல்லாம் ஒண்ணுதானே A ல இருந்து D க்கு ஃபார்ம் ஆன ப்ராடக்ட்டும் இங்க A ல இருந்து D க்கு ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் ரியாக்டன்ட் சேம் ப்ராடக்ட் சேம் ஆனா இங்க எத்தனை ஸ்டெப் சிங்கிள் ஸ்டெப் இந்த ரியாக்ஷனுக்கு நீங்க அதோட ரியாக்ஷன் கோஆர்டினேட் வந்து டிராப் பண்ணீங்கன்னா எத்தனை ஸ்டெப் 3 ஸ்டெப் இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க இந்த ஸ்டேட் பேர் என்னது ஏன் இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் சொல்றோம் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஏன் இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் சொல்றோம் இந்த எனர்ஜிக்கு பேர் என்னன்னா threshold energy இந்த எனர்ஜி பேரு அப்படினா minimum amount of energy the reactant converted into product இப்போ இங்க இருக்குன்னா நான் கோயம்புத்தூர் போனா எனக்கு 300 rupees பஸ் ஃபேர் ஆகுதுன்னா 300 rupees இருந்தா தான் நான் கோயம்புத்தூர் ரீச் ஆக முடியும் எனக்கு 250 என்ன பண்ண முடியாது அந்த 300 அப்படிங்கிறது மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஒரு ரியாக்டன்ட்க்கு அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியோட இந்த threshold எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா threshold எனர்ஜி இருந்தா தான் அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆக முடியும் இந்த ரியாக்டன்ட்க்கு threshold எனர்ஜி மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இல்ல அப்படினா இது இங்க இன்னும் ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆகாது அப்ப அந்த எனர்ஜி பேர் threshold எனர்ஜி அதான் நம்ம டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்றோம் கரெக்ட்டா இப்போ பாருங்க எத்தனை ஸ்டெப் இருக்கு இந்த ரியாக்ஷன் 3 ஸ்டெப் இருக்கா அப்ப இது வந்து அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் equal to transition state இந்த transition state டபுள் லெட்டர்ல சொல்லுவோம் எங்கயாவது இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க அது transition state அப்ப எத்தனை ஸ்டெப் இருக்கு 3 ஸ்டெப் அப்ப transition state எத்தனை 3 இப்போ
இப்போ இது இன்டர்மீடியட் எங்க இருக்கு? எதெல்லாம் இன்டர்மீடியட்? ஒரு ரியாக்டர் ப்ராடக்டா மாறுது. இது நார்மல். சென்டர்ல இருக்குல்ல யாரு? பிசி. இப்போ இது ஒரு ஸ்டெப்பா, இது ஒரு ஸ்டெப். அப்ப டோட்டல் எத்தனை ஸ்டெப் இருக்கு? 3 ஸ்டெப். ஆனா இன்டர்மீடியட் இது ஒரு இன்டர்மீடியட், இது ஒரு அப்ப இது இன்டர்மீடியட், இதுவும் இன்டர்மீடியட். இது டிரான்சிஷன் ஸ்டேட் 1, இது டிரான்சிஷன் ஸ்டேட் 2, இது டிரான்சிஷன் ஸ்டேட் 3. அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு டிரான்சிஷன் ஸ்டேட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் minus 1 equal to intermediate. ஆன்சர் புரிஞ்சுதா? எந்த ரியாக்ஷன் எடுத்தாலும் இதுதான் இருக்கும். நீங்க எத்தனை ரியாக்ஷன் எடுத்தாலும் சரி, எத்தனை ஸ்டெப் இருக்கு, அத்தனை ஸ்டெப் தான் அதோடைய டிரான்சிஷன் ஸ்டேட். அதுதான் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியான த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி. இன்டர்மீடியட் அப்படின்னா அது வந்து ஒரு தனியாக தான் இருக்கும். 100 ஸ்டெப் இருக்கு அப்படின்னா அதுல 99 ஸ்டெப் இன்டர்மீடியட். இந்த மாதிரி ரியாக்ஷன் இல்லை, பட் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். மீனிங் புரியுதா? அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸும் டிரான்சிஷன் ஸ்டேட்டும் சேமாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஒன்று இன்டர்மீடியட் தெரியும், அந்த இன்டர்மீடியட். மீனிங் புரியுதா? எந்த ரியாக்ஷன் எடுத்தாலும் சரி, எந்த ரியாக்ஷன் எடுத்து கன்வெர்ட் பண்ணினாலும் இன்டர்மீடியட்டும் டிரான்சிஷன் ஸ்டேட் இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்மஸ்னா டிஃபரன்ஸ். எனக்கு நிறைய பேர் இன்டர்மீடியட்னாலும் டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. சில டைம் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, சிம்பிள் ரியாக்ஷன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துறேன். கவனிங்க. எலக்ட்ரான் இருந்துச்சா? அல்கீன் தானே, டபுள் பாண்ட் சிஸ்டம். எலக்ட்ரான் இருந்துச்சா இல்லையா? எலக்ட்ரான் இருந்துச்சு. வாட்டர் லோன் பேர் இருந்தாலும் பை பாண்ட் வந்து எலக்ட்ரான் இருந்துச்சு. அப்படி என்னவா இருக்கும்? இந்த எலக்ட்ரான் இருந்துச்சு எதை அப்ளேஸ் பண்ணணும்? எலக்ட்ரான் இருந்துச்சு. இப்போ பாருங்க, இந்த ரெண்டு பிளேஸ்லயும் இந்த கார்போஹைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு பொசிஷன் எந்த பொசிஷன் வரும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படி இருக்கும். ஆக்சுவலா இங்க பிளஸ் ஃபார்ம் ஆகும், இங்க மைனஸ். அது மீனிங் தானே, இங்க மைனஸ் இங்க பிளஸ் அப்படிதான் இருக்கும். நான் டபுள் பாண்ட்ல இது பிளஸ்னு சொன்னா இது மைனஸ், இது மைனஸ் சொன்னா இது. அப்ப இந்த ரெண்டு கேட்டகரியில இதான் இது பிளஸ்ஸா கார்போஹைட்ரேட்டா? இப்போ இந்த கார்போஹைட்ரேட் செகண்டரி கார்போஹைட்ரேட்டா? இது பிரைமரி மோஸ்ட் ஸ்டேபிள் செகண்டரி கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் ஸ்டெபிலிட்டி வந்து டெர்ஷரி கார்போஹைட்ரேட், செகண்டரி கார்போஹைட்ரேட், பிரைமரி கார்போஹைட்ரேட். அதுக்கப்புறம் டீட்டெயில் தான் சொல்றேன். கார்போஹைட்ரேட் ஸ்டெபிலிட்டி எல்லா டீட்டெயிலும் நான் சொல்றேன். இப்போ இது இத்தனை கோர்ஸ் பண்ணுறோம். நம்ம இப்படி தான் இருக்கும். இதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ப்ளஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் வருதுமா, வாட்டர் இருக்கிற எலக்ட்ரான் இருந்துச்சா? இதை அப்ரோச் பண்ணுமா, நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த இடத்துல OH2 ப்ளஸ்ஸா? OH2 ப்ளஸ். கரெக்டாக இல்லையா? இதில் இந்த H ப்ளஸ் வெளியே போயிடுமா, நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? OH2. கரெக்டா? எத்தனை ஸ்டெப்பு? ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 3. இந்த ரியாக்ஷனுக்கு டிரான்சிஷன் ஸ்டேட் எத்தனை? 3. இன்டர்மீடியட் எத்தனை? 2. ஆன்சர் புரியுதா? அப்ப டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு இன்டர்மீடியட்டுக்கு இந்த டிஃபரன்ஸ் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க எழுதிட்டு எத்தனை ஸ்டெப் இருக்கு அதான் அது டிரான்சிஷன். அப்ப இந்த ரியாக்ஷன் எழுதுனீங்கன்னா ஒரு அல்கீன் இதே சேம் தான். இந்த இடத்துல அல்கீன் அதனுடைய டிரான்சிஷன் ஸ்டேட் 1 2 3 என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு ஆல்கஹால். ஆன்சர் புரியுதுங்களா? இதான் சின்ன மினிமம் டிஃபரன்ஸ் தான். இது தெரிஞ்சுட்டா போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துக்கலாம்.